நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்ற அனைத்து தமிழகங்களின் ஆணையப்பட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை ஆதரித்து வெற்றிக்கு வாக்குகளை கேட்டு நம்முடைய கழகத்தினர் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான அறிஞர்கள் ஓசி தம்பி பேசுகிறார். கொடியை கூட கொஞ்சம் கீழே நிற்கும். எல்லாரும் கொடியை கொஞ்சம் கீழே நிற்கும். எல்லா கொடி கொஞ்சம் கீழே கொடி கொஞ்சம் கீழே இருக்கு. கொடி அண்ணா சக்தி கொடி கீழே இருக்கு. கொடி கொஞ்சம் கீழே கையில் வச்சுங்க. தம்பி இறக்குமா கொடி இருக்கு. கீழே இருக்கு. வணக்கத்திற்கு நீண்ட மரியாதைக்குரிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற பெரியவர்களே, பேரன் புகழ்ந்த தாய்மார்கள், வணக்கம் என்றும் நீண்ட மரியாதைக்குரிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய ராஜபாளையம் நகராட்சியில் இந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியவர்களே, பேரன் புகழ்ந்த தாய்மார்களே, என்னோடு வருகின்ற விருதுநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் கால்நடைத்துறை அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர், அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள், வருகை விழுந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியினை கடமையினரோடும் தேர்தல் கால பணிகளை கடமையினரோடும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இங்கு நம்முடைய மெகா கூட்டணி வெற்றி கூட்டணியில் இணைந்து நாடாளுமன்றத்தில் ஒற்றுமையுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி, அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், என்ஆர் தனபாலன் பெருந்தலைவர் மக்கள் கட்சி, அகில இந்திய புரட்சி பாரத் பிளாக், அருந்ததி மக்கள் கட்சி ஆகிய நல்ல கட்சிகள் எல்லாம் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்களை, அந்த இயக்கக்கூடிய நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, இங்கு திரளாக வருகை பெரியோர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நல்ல நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல், அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் திரு கே கிருஷ்ணசாமி அவர்கள் உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்தித்து உங்களுடைய நல்ல வாழ்த்துக்களையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் பெற்று நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பின்னால் இந்த பகுதியுடைய அனைத்து தேவைகளையும் அறிந்து புரிந்து அவைகளை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும், இந்த மக்களுடைய பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் அவைகளை தீர்த்து வைப்பதிலும், இந்த நாடாளுமன்ற தொகுதி முழுக்க மத்திய மாநில அரசுடைய பல்வேறு திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும், அதிலும் குறிப்பாக நம்முடைய ராஜபாளையம் அதன் சுற்றுப்புறங்களில் நெசவு தொழில் மிகவும் 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 இங்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொழில். அந்த தொழிலில் இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் ஒரு நல்ல சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்பதை அந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்களாக நீங்கள்
எஜமானர்களாக இருந்து ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாலே மத்தியில் காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறது, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆண்டு இருக்கிறது. தமிழகத்தில் இதேதான் டாக்டர் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் நல்லாட்சி நடத்தியிருக்கிறார்கள். திரு கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறார். யாருடைய ஆட்சியில், யாருடைய மத்திய ஆட்சியில், கூட்டணி ஆட்சியில் நல்ல பல திட்டங்களை தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு தந்தார்கள். தமிழகத்தில், இந்தியாவில், தமிழகத்தில் யாருடைய ஆட்சியில் நல்ல பல திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யும் திட்டங்களை தந்தார்கள் என்பதெல்லாம் பார்த்து அனுபவித்திருக்கிறீர்கள். யாருடைய ஆட்சி சிறந்த ஆட்சி, நல்லாட்சி தந்தார்கள் என்பதெல்லாம் பார்த்து தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆக 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சர். அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டமாக, தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு வாழ்கின்ற மக்கள் அந்த திட்டத்தினுடைய பலனை பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்தேகம் அந்த திட்டத்தினுடைய முழு பயனை பெற வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பார்த்து மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அதை நிறைவாக நல்ல ஆட்சியாளர்கள் தர வேண்டும் நாட்டு மக்களுக்கு நிறைவாக. அதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய முற்கால ஆட்சியில் தந்த உண்ண உணவாக 20 அரிசி, விலையில்லாத அரிசியாக மாதந்தோறும் தமிழகத்தில் இருக்கின்ற 2 கோடி குடும்பங்களுக்கு வாங்கி இன்றைக்கு தமிழகத்தில் முழு உணவு பாதுகாப்பை உறுதி செய்தார். 2 பெண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதி உதவி, அந்த நிதியை வங்கியில் வைத்து 18 வருடம் கழித்து வட்டியில் சேர்த்து அந்த குழந்தைகளுக்கு தருகின்ற திட்டம். அந்த பெண் வளர்ந்து திருமண வயதை எட்டுகின்ற பொழுது ஏழ்மையின் காரணமாக ஏழை பெண்ணாக இருந்தால் திருமண நிதியுதவியாக 25,000 ரூபாய். அந்த பெண் படித்து பட்டதாரி பட்டம் பெற்றிருந்தால் திருமண நிதியுதவி 50,000 உயர்த்தப்பட்டு தாலிக்கு தங்கம் 4 கிராம் மாண்புமிகு அம்மா வழங்கினார். 5 ஆண்டுகள் நிறைவாக வழங்கினார். 2014 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் 4 கிராம் வழங்குகிற திட்டம் 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மா அறிவித்தார்கள். இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதை தலைமையாக்கி நடத்தி கொண்டிருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இன்றைக்கு நாம் 4 கிராம் தங்கத்தை 8 கிராம் தங்கமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மகப்பேறு நிதி உதவியாக மாண்புமிகு அம்மா 2014 வந்தவுடனே 12,000 தந்தாங்க. இது மகப்பேறு நிதி உதவியாக. இப்ப நாம 18,000 தந்திருக்கிறோம். பெண்கள் குடும்பத்துடைய தலைவியாக இருந்து காலையிலிருந்து ஓயாத வேலை, எல்லா வேலையும் அவங்க செய்யணும். சமையல் பண்ணணும், வாசல் வைக்கணும், பிள்ளைகளை குளிப்பாட்டணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், புத்தக பையை இவங்களே சம்மந்தம் பண்ணி கொண்டு போன மறுபடியும் கொண்டு வந்தேன். அம்மா பார்த்தாங்க. அரசின் சார்பாக இல்லத்தரசியுடைய பணிச்சுமையை நாம் ஓரளவில் குறைக்க வேண்டும் என்று எல்லா இல்லத்தரசிகளுக்கும் 5 ஆண்டுகளுக்குள் விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்கப்படும் என்று மாண்புமிகு அறிவித்தாங்க. 5 வருஷத்துல கொடுத்து முடிச்சிட்டாங்க. அம்மா தந்த திட்டங்கள்லாம் பார்த்து ஒரு பக்கம் விவசாய புரட்சி. தமிழகம் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நெல் உற்பத்தியில் முதலிடம், இந்தியாவிலே முதலிடம் பெற்று மத்திய அரசுடைய கிருஷி கர்மா விருது பெற்றிருக்கிறது. 3 லட்சம் கோடி ரூபாய் உலக முதலீட்டெல்லாம் அழைத்து தமிழ்நாட்டை மெட்ராஸ் அழைத்து சென்னையில் அழைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டு தொழிற்சாலையை தொடங்குவதற்கு 10 லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு திட்டமும் பார்த்து தெரிஞ்சிருக்கிறேன். எந்த திட்டத்தையும் நம்ம குறைக்கல. கூடுதலாக நம்ம மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கொடுத்துக்கிட்டு அம்மா பொங்கலுக்கு எல்லா மக்களும் இனிப்பா கொண்டாடும் சொல்லி பச்சரிசி, வெள்ளம், கரும்பு, கிறிஸ்துமஸ் பழம், முந்திரி பருப்பு கொடுத்தாங்க. இப்ப நம்ம 1000 ரூபாய் சேர்த்து பொங்கல் பரிசாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த வருஷம் முழுவதும் மழையும் பெய்யல, நல்ல மழை பெய்யல. விவசாய தொழிலாளர் கஷ்டப்படுறாங்க. வறுமை கோட்டில் வருகின்ற 60 லட்சம் மக்கள் கஷ்டப்படுறாங்க சொல்லி ஒரு 2,000 ரூபாய் கொடுக்கலாம் சொல்லி குடும்பத்துக்கு திட்டம் அறிவிச்சோம். திட்டம் தொடங்கப்பட்டு 4 நாள் கொடுத்தேன். திமுக போய் கோர்ட்ல போய் தடை வாங்கி வச்சாங்க. பொறாம இன்னும் திட்டத்தின் மூலம் திட்டங்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பொறாம உறுதியாக இந்த தேர்தல் முடிந்தவுடன் ஏழை குடியிருப்பு மக்களுக்கு 60 லட்சம் பேருக்கு கோர்ட்டில் இருக்கிற தடையை நீக்கி உறுதியாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் அம்மாவுடைய திட்டங்கள் எதுவுமே குறையக்கூடாது நம்ம பயந்துட்டு ஒரு அமைச்சர்கள் எல்லாரும் பயந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அம்மா தெய்வமா இருந்து மேலிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பசங்க
நம்ம 2016 கஷ்டப்பட்டு இந்த ஆட்சி அமைச்சு இந்த பசங்களை முதலமைச்சராக அமைச்சராக வச்சுட்டு போனோமே, நம்ம திட்டங்களை ஒழுங்கா அவங்க செயல்படுத்துறாங்களா இல்லாட்டி செயல்படுத்தல இல்லையா, கூடுதலா திட்டங்களா கொடுக்குறாங்களான்னு தெய்வமா இருந்து பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு நிமிஷம் பயந்து நாட்டு மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து பெற்றுட்டு எந்த குறையும் இல்லை, யாரும் சொல்ல முடியாது. ஆனா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தீராத ஆசை முதலமைச்சராக இருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல வாரம் போய் பொதுக்கூட்டங்களை தவறான தப்பான பேச்சா பேசுறாரு, தரக்குறைவான பேச்சா பேசுறாரு, கீழ்த்தரமான பேச்சா பேசுறாரு. இதெல்லாம் நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அவருடைய தரம் அவர் சொல்றாரு, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காணாமல் போகும். எப்படி காணாமல் போய் 1972 இதே புரட்சித்தாளர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக தான் உருவாக்கினார். அம்மா 27 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருந்து இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக வளர்த்தாங்க. 1.5 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த கொம்பாதி கும்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத இயக்க கோட்டையாக உருவாக்கிறாங்க. இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனா இருக்கு, நம்மளுக்கு பெருமையில் இருக்கு, மாண்புகமாக உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த இயக்கம் மிகப்பெரிய ஆலமரம் தமிழ்நாடுலாம் பறந்துருக்கு. 1.5 கோடி விழுதுகள் கீழே இறங்கி ஆலமரத்திலிருந்து தரையில் ஓடி வேர் பிடிச்சு தாங்கி நிற்குது. சுனாமி வந்தாலும் அசையாது, புயல் வந்தாலும் அசையாது, ஏன் பூகம்பமே வந்தாலும் திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை உங்கள் தந்தை திரு கருணாநிதியால் முடியாது, உங்களால் முடியவே முடியாது. எந்த காலத்தில் இன்னொரு முத்த இருக்கார் ஸ்டாலின். இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் தமிழ்நாட்டை தீ வச்சு கொளுத்திட்டோமா? நாங்க என்ன தீப்பத்தை அழைச்சிட்டு இருக்கேன், தீ வச்சு கொளுத்துறதுக்கு. நீங்க மாமை மச்சன் சண்டையில மதுரை தினகரன் பத்திரிகை தீ வச்சு எரிச்சிருக்க. 3 உயிர்கள் பாவம் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு உச்ச உயர்நீதிமன்றத்தில், அவங்களுக்கு ஆயுள் தண்டனை. வன்முறை கலாச்சாரத்தை தமிழகத்திலே வேரூன்றி வைத்து சட்ட ஒழுங்கை சீரிட்டு சிறுபான்மை இன பெருமக்களுக்கு பாதுகாப்பான இல்லாத திமுக ஆட்சியாக உங்களுடைய ஆட்சி இருந்தது. இன்றைக்கு தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கின்ற பகுதி 5 ஆண்டு காலம் 2006 2011 வரை திமுக ஆட்சியில் மின்சார தட்டுப்பாடை தீர்க்க முடியாத ஆட்சியாளர்கள் உங்களுடைய ஆட்சி. கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? ஆனா ஆற்காடு வீராட்சி நல்ல மனுஷனுங்க, நல்லா வாக்கு சொன்னா பழிக்கும் பொழுது போகும்போது ஒரு வாக்கு விட்டு போனாரு. என்ன சொன்னாரு? அப்ப நடந்தது திமுக ஆட்சி. இந்த திமுக ஆட்சி தொலையும்னா மின்சார தட்டுப்பாட்டை தொலையும் நேரம் அதே மாதிரி தொலைஞ்சு வச்சு 2011. நல்ல மனுஷன் சொல்லி அவரோட போயிட்டு உட்காந்துக்கிட்டாரு. வர்றதில்லை அரசியலுக்குள்ள. ஆக நாம பார்த்து செய்யறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இவருக்கு தீராத ஆசை. அப்படித்தான் 2016 மிகப்பெரிய முயற்சி பண்ணாரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு முடியல. அப்புறம் யாரும் ஜோசிகார பேச்சை கேட்டு டெய்லி ஒரு கலர் சட்டை போட்டு வந்தா நீங்க முதலமைச்சர் சொல்லி ஒரு நாளைக்கு சிவப்பு சட்டை போட்டு வருவாரு, ஒரு நாளைக்கு ஊதா கலர் சட்டை போடுவாரு, ஒரு நாளைக்கு பச்சை கலரு, ஒரு நாளைக்கு மஞ்சள் கலரு, இப்படி போட்டு மக்கள் ஏமாத்தலாம் வந்தாரு. நடந்து வந்தாரு, சைக்கிள்ல வந்தாரு, ஓடி வந்தாரு, கட்ட வண்டியில ஏறி வந்தாரு, டிராக்டர் ஓட்டி வந்தாரு, உருமா கட்டி வந்தாரு. நம்ம பக்கத்துல கரும்பு தோட்டம் இருக்கு, அதுல எங்க இந்த சிமெண்ட் சாலையா இருக்கு, வாக்கியா போறதுக்கு தண்ணி போடுறதுக்கு வாக்கியாத இருக்குது. அந்த சிமெண்ட் சந்தை போட்டு அந்த சிமெண்ட் சந்தைக்குள்ள நடந்து போனாரு. ஏமாத்தி பல பேசுகளை போட்டு ஏமாத்தான் பார்த்தாரு. நம்ம இந்த அண்ணா சீட்டுகள் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி டீ கடை முடிச்சு பார்த்தாரு. ஆனா நம்ம டீ கடையை நடத்திருக்க நம்ம ஸ்டாலின் பாச்சா நம்மகிட்ட பழிக்குமா? தொண்டரோடு தொண்டராக வாழ்வது எப்படி என்றும் மக்களோடு மக்களாக வாழ்வது எப்படி என்றும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எந்த நேரத்தில் மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற வேண்டும் என்று கட்சியும் ஆட்சியும் நடத்திய ஒரே தலைவர்கள் இருவரும் மாபெரும் தலைவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். ஆக இயக்கம் தொண்டர்கள் இயக்கம், ஆட்சி மக்களாட்சி, எது குறையே சொல்ல முடியாது. பாவ ராஜேந்திர பாலாஜி அதே போய் கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்கிறா, நான் பேசியிருக்கிறேன். இந்த அண்ணன் கிருஷ்ணசாமி அண்ணன் அவர் வரவே தெரியாது, போதும் நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். தென்காசி தொகுதியிலே நான் நிற்பேன். இந்த மக்களிடத்துல சமூக நிலையத்தை நானும் பாடுபடுவேன். அனைத்து தர மக்களையும் அனைத்து தர மக்களையும் ஒருவாய் மக்களாக பாவித்து அவருக்கு வேண்டியதை கடமைகளை செய்வேன். தமிழக அரசிலிருந்து வேண்டிய திட்டங்களை கொண்டு வருவேன். மத்திய அரசினுடைய திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு நிறைவாக செய்வேன். எத்தனையோ தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல, அங்கெல்லாம் நில்லுங்க அண்ணே அப்படின்னு கேட்டான். இல்ல நான் தென்காசி தொகுதி அனுப்பேன் நானு அப்படின்றது. உங்களை நம்பி உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற வேண்டும் என்று உங்கள் மீது தீராத பற்று வைத்திருக்கிறேன்.
தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு அவர்கள் அருமையான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இங்கு தேர்தல் களத்தில் நின்றிருக்கிறார். நான் கேட்கிறேங்க, ஸ்டாலின் இதெல்லாம் பேசுறாருல, இன்னைக்கு எதிர்கட்சி தானே, நம்ம தானே ஆளுங்கட்சி. பிரியாணி சாப்பிட்டா காசு கொடுக்கணுமா இல்லையா? காசு கொடுக்கணும் என்ன தம்பி சொல்லுங்க, கொடுக்கணும்ல. பாவம் அவர் பிரியாணி கடைக்காரர் போட்டு விட்டு குத்து வர வாங்குறாங்க, குத்துன்னு குத்துறாங்க. திமுக வன்முறை கலாச்சாரம். புரோட்டா சாப்பிட்டு காசு கொடுக்கணுமா இல்லையா? அதையும் கொடுக்கறது இல்ல. இது திமுகவுடைய பண்பாடு. நாம அப்படியே கட்சி வளர்த்துருக்கிறேன். நானும் ராஜேந்திர பாலாஜி கடையில போயிட்டு ஒரு டீ காய்ச்சி கொடுத்தாங்கன்னா, இப்ப என்ன பிரச்சனைனா சென்னையில கூட ஒரு கட்டுப்பாடு போட்டாங்க ஹோட்டல் அசோசியேஷன்ல. யாரா இருந்தாலும் கணக்குல நுழையும் போது நீ என்ன சாப்பிடணுமா அதுக்கு காசை கொடுத்துட்டு டோக்கன் வாங்கி உள்ள சாப்பிடு. ஒரு நம்பிக்கையை இலக்க வைத்தவர் கட்சி திமுக. அதனுடைய பாரம்பரியம், அரசியல் பாரம்பரியம் வன்முறை. தனிநபர் சொத்துக்களை அரட்டி உருட்டி மிரட்டி வாங்கினீர்களா, எழுதி வாங்கினீர்களா இல்லையா? மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் 2011 ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த சொத்துக்களை மீட்டு ஏழை எளிய மக்களுக்கு தந்தார்களா இல்லையா? அதுதானே உண்மை. ஏதாவது குறை சொல்ல முடியுமா? அதனாலதான் 2011 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்க படுதோல்வி நடந்தீங்க. 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி. 39 இடங்களை போட்டியிட்டு 37 இடங்களில் வென்று 3வது பெரிய கட்சியாக இந்திய நாடாளுமன்றத்தில் உட்கார வைத்த பெருமை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சார். அதுக்கு பின்னால் 2016 இந்த 2016 ஆண்டு கட்சி மீண்டும் 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களுடைய அன்பான ஆதரவை பெற்று வந்த ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா. அம்மா நம்மளுக்கு இல்லாத நேரத்திலும் அம்மா நம்மளுக்கு பெற்றுத்தந்த அந்த நல்ல மதிப்பையும் அன்பிமானத்தையும் அன்பையும் நாட்டு மக்களுக்கு பெற்ற அன்பையும் தொடர்ந்து அம்மா மேலிருந்து ஆசீர்வாதம் நம்மளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரியவர்களை, தாய்மார்களை, வாக்காளர் பெருமக்களே, இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் யார் ஆட்சியில் நல்லது செய்தார்கள், யார் மீண்டும் பொறுப்பிற்கு வந்தால், நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால், மத்திய அரசுக்கு வந்தால் யார் நல்லது செய்வார்கள்? மத்திய அரசு 5 ஆண்டு காலம் வலிமையான பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சி செய்து வர்றாரு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு தடை விதிச்சது கோர்ட். எதனால வந்தது? இது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருக்கும் போது நம்ம காளைகளை விலங்கின பட்டியலில் சேர்த்தாங்க. அதனால கோர்ட் தடை விதிச்சது. நான் முதலமைச்சராக இருக்கும் போது பாரத பிரதமரை பார்த்து பேசினேன். 4 துறைகளுடைய அனுமதியை அவர் உடனடியாக ஒரே நாளில் வழங்கி ஜல்லிக்கட்டிற்கு இந்த தடையை நீக்குவதற்கு மூல காரணமாக இருந்தவர் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான். ஜல்லிக்கட்டு போயிட்டு இருக்கா எல்லா ஊர்லயும். 1500 கோடி ரூபாய் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை. எய்ம்ஸ் உலக தரத்திலான மருத்துவ வசதிகளை கொண்ட 1500 கோடி ரூபாய் 200 ஏக்கரில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அனைத்து மாவட்ட மருத்துவமனை, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மத்திய அரசு அந்த ஆஸ்பத்திரியை மேம்படுத்துவதற்கும் தரம் உயர்த்துவதற்கும் இன்னைக்கு நிதி தந்துட்டு நம்ம என்ன திட்டம் கொண்டு போனாலும் உடனடியாக நிதியை தருகிறார். இதுதான் மத்திய அரசுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கின்ற தன்மை. ஒரு பக்கம் மத்திய அரசு நல்லா செஞ்சிருக்கு, ஒரு பக்கம் மாண்புமிகு அம்மா அரசு நம்ம நல்லா செஞ்சிருக்கு. ஆகவே பெரியவர்களே, வாக்காளர் பெருமக்களை, தென்காசியில் வாழ்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆசி பெற்ற வெற்றி சின்னம் இரட்டை. நம்முடைய தென்காசி தொகுதியில் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் திரு கே கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் 39 தொகுதியில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிதான் அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்ற தொகுதி. இந்த வரலாற்று நீங்கள் உருவாக்கி 2 லட்சத்தில் மக்களுக்கு திரு அருமை சகோதரர் திரு கே கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றி பெற்று தருமாறு